எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் எங்கள் வீட்டுக்கு என்னோடய ஹோயிஸ்ட் வந்து செக் பண்ணுறதுக்காக எவ்ரி 6 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி வருவாங்க. நான் என்னோடய ஹோயிஸ்ட்டு செக் பண்ண வரும்போது நான் இருக்கணும் அங்கே என்னோடய பெட்ரூம் கிட்ட. கீழே ஒரு பெட்ரூம் இருக்குது. அந்த பெட்ரூமில் தான் நான் உடம்பு சரினா இருப்பேன். இதில் ஸ்டேர் லிஃப்ட்டில் கீழே வந்துட்டு அவங்களோட இன்ஸ்பெக்ஷன் அப்போது நான் பக்கத்தில் இருந்து பார்க்கணும். இவர் தான் அந்த கம்பெனியில் இருந்த டெக்னீஷியன், இவர் என்ஜினியர். எவ்ரி 6 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி இதான் ஹோயிஸ்ட்டு. இது எப்படின்னா நம்மளை கேரி பண்ணி பாத்ரூம் கொண்டு போவோம், பெட்டில் தூக்கும். whenever I become worst conditions அந்த மாதிரி டைமில் ஐ யூஸ் திஸ் டெக்னாலஜி அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ். மேக்ஸிமம் ஐ ட்ரை டு டூ மை செல்ஃப். என்னோடய ஆக்டிவிட்டீஸ்லாம் ஸ்டிக்கோடையும் சப்போர்ட்டிங் சிஸ்டத்தோடையும் பண்ண பார்ப்பேன். இது சம்டைம் எனக்கு ரொம்ப வேர்ஸ்ட் ஆகிடுவேன். அப்போல்லாம் தான் இந்த டெக்னாலஜி இந்த மாதிரி அடிஷ்னல் திங்ஸ்லாம் யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி ஹோயிஸ்ட்டு, ஸ்டேர் லிஃப்ட்டு, பெட்டு. இந்த பெட்டுலாம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் என்னோடய பெட்டெல்லாம். அதை விட நான் வீடியோவில் போட்டிருக்கேன். இதெல்லாம் எவ்ரி 6 மந்த்ஸ்க்காக பேட்ரி எல்லாமே செக் பண்ணிவிட்டு போவாங்க. அவர்கள் நான் கேட்டுட்டேன் வீடியோ எடுக்கவான்னு. நோ ப்ராப்ளம் சொன்னார். அதனால தான் வீடியோ எடுத்தேன். பாருங்கள், இது என்ன வந்து 180 கிலோ வந்து 200 கிலோ இது கேரி பண்ணும். அது அப்படியே அதுக்கு ஒரு பேக் இருக்கும். அந்த பேக்கில் நம்ம உட்காந்துட்டா அதை அப்படியே கேரி பண்ணி நம்மளை தூக்கிட்டு போவோம். தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல பெட்லேருந்து தூக்கிட்டு வீல் சேரில் வைக்கும். வீல் சேர்லேருந்து எடுத்து பெட்டில் வைக்கும். அப்படியே எனக்கு அங்கே ஆப்போசிட்லேயே பாத்ரூம் இருக்குது, ஷவர் ரூம் இருக்குது. அங்கே கொண்டு போவோம். ஃபெசிலிட்டிஸ் ஃபார் த டிசேபிள் பீப்புள் லிவ் இன் தேர் ஓன். இதுதான் இதோட இந்த டெக்னாலஜிலாம் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது எவ்ரி 6 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி வந்து ஃபுல்லாக செக் பண்ணி இஃப் இஸ் எனி ஃபால்ட், எனி ப்ராப்ளம், அவங்க வந்து அது சேஞ்ச் பண்ணுறதோ இல்லை பேட்ரி மாற்றுறதோ இல்லை மிஷின் மாற்றுறதோ எது இருந்தாலும் அவங்க வந்து பண்ணுவாங்க. இட்ஸ் பார்ட் ஆஃப் தேர் ஜாப். என்னோடய ஹால்லையும் இது மாதிரி இருக்குது, மற்ற ரூம்லேயும் இருக்குது. இவ்வளோ அழகாக வந்து க்ளீனாக பண்ணிவிட்டு அவங்க டூல்ஸ்லாம் பாருங்கள் என்ன அழகாக எடுத்து வந்திருக்காங்க. லேடர்லேருந்து டூல்ஸ்லேருந்து அழகாக எடுத்து வந்துட்டு ஹம்பிளாக பேசிட்டு ஜாலியாக பேசுவாங்க. இதுதான் எங்களோட ஹம்பிள்னஸ். இது அவங்ககிட்ட கற்றுக்கிறது தப்பே கிடையாது. ஹம்பிளாக இருக்குது. அது மாதிரி நான் ட்ரையல் பண்ண சொன்னாங்க. உட்காந்து மறுபடியும் நானே எழுந்து வெயிட்டு கேரி பண்ணுறேன்னான்னு எல்லாத்தையும் ட்ரையல் பார்த்துட்டு தே ஹேவ் டு செக் எவ்ரிதிங் ஓகே. அப்புறமா லிவிங் ரூமில் அதே மாதிரி என்ன ட்ரையல் பண்ண சொன்னாங்க. அதையும் இது பண்ணி பார்த்தேன். இது ஹாலில் இருக்கிறது. இது பாருங்க, எல்லாமே செக் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு சைன் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே ஒரு ஸ்டிக்கர் இருக்கும். அந்த ஸ்டிக்கர் ஒட்டிட்டு போவாங்க எவ்ரிதிங் ஓகேன்னு. எல்லாம் முடிஞ்சது. நான் ஸ்டேர் லிஃப்ட்டில் மேலே போயிட்டேன். இவ்வளோதாங்க. இன்றைக்கி வந்தாங்க, எல்லாத்தையும் செக் பண்ணாங்க. அவங்களால முடிஞ்சது நல்லா பேசுறது, சந்தோஷமாக எல்லாம் ஹாப்பியாக பேசிட்டு போவாங்க. நாங்கள் காஃபி குடிக்கிறேன்னு கேட்டோம். இல்லை, நான் அடுத்த இதுக்கு போனோம், டைம் ஆகிடுச்சின்னாரு. எவ்ரி 6 மந்த்ஸ்க்கு ஒரு முறை இவர் வருவார், இல்லைன்னா இன்னொருத்தர் வருவார். ஸ்டேர் லிஃப்ட்டுக்கும் அதே மாதிரி வந்து செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி சோஃபாக்கு எல்லா எக்யூப்மெண்ட்டுக்கும் வந்து செக் பண்ணுவாங்க. தேங்க்யூ.